வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூசணிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். மிகவும் சுவையான, அதே சமயம் பல நன்மைகளை அளிக்கக்கூடிய காய்கறிகளில் ஒன்று பூசணிக்காய். ஆனால் பூசணிக்காயை விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் மிக குறைவு. அத்தியாவசியமான விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் இந்த பூசணிக்காயில் இருக்குது. இது கூடவே கலோரிகள், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், சோடியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. இந்த பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வது தொற்றுகள் மற்றும் நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் பூசணிக்காயில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதில் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்கு. இதனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை, அந்த இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திடலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளும் நம்மளால் வராமல் தடுக்க முடியும். ஸோ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அந்த ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். பூசணி விதைகளையும் எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து பூசணிக்காயில் அதிக அளவில் இருக்கு. ஸோ ரத்த அழுத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படுவது தான் பிபின்னு சொல்லுவோம், அதாவது ரத்த அழுத்தம். இதை கியூர் பண்ணுறதுக்கு பொட்டாசியம் சத்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய்ச்சுவதற்கு பொட்டாசியம் ஹெல்ப் பண்ணும். இதனால உடலெங்கும் ரத்த ஓட்டம் சீரான லெவலில் கிடைக்கும் போது ஆக்சிஜன் சப்ளைவும் கரெக்டான லெவலில் கிடைக்கும். நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். இப்போ நம்மளுடைய நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்குமே சீரான லெவலில் செல்ல ஆரம்பிக்கும். அதனால தான் பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கும் போது தான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஒருவேளை பிபி உங்களுக்கு கண்ட்ரோலாக இல்லைன்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகளான மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற இதயத்திற்கு ரத்தம் போகாததால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இதனால் இந்த இதய ஆபத்தை குறைக்கிறதுக்கு பூசணிக்காய் உங்களுக்கு பெரிதும் ஹெல்ப் பண்ணும். அதனால் அந்த கொலஸ்ட்ரால்ஸு, நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களான பிபி ப்ராப்ளமெல்லாம் இல்லாமல் இதயத்தை பராமரித்துக் கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பூசணிக்காய்களை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்க. கண் ஆரோக்கியம் பெறுவதற்கு பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். பூசணிக்காயில் காணப்படக்கூடிய பீட்டா கரோட்டின் அது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு உதவுவது மட்டும் கிடையாது, நம்மளுடைய கண்களையுமே கூர்மையாக ஆரோக்கியமான பார்வையை பெற வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய இந்த பீட்டா கரோட்டின் வயது மூப்பு காரணமாக, அதாவது வயசானதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய மாகுலர் டீஜெனரேஷன், அந்த ஏஎம்டி டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. இது கண்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை. இந்த சிக்கலில் இருந்து கண்களை பாதுகாக்கிறதுக்கு பூசணிக்காய் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், அதாவது வயசானவர்கள்னு கிடையாது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்லேருந்து அவங்க பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். 30, 40, 50, 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். இதனால் கண் பார்வை மங்கி போயிருக்கு அப்படின்னா அந்த கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். கண்புரை, விழிப்படலம் பாதிக்கப்படுவது, மாலைக்கண் நோய் ஏற்படுவது, கண்களில் வறட்சி ஏற்படுவது, கூர்மையான பார்வை தெரியாமல் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு கண்களை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு பூசணிக்காய் ஹெல்ப் பண்ணும். சருமத்தை பளபளப்பாக்கக்கூடியது பூசணிக்காய். பூசணிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் இ, பீட்டா கரோட்டின் இதோடைய நம்மளுடைய சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிலிருந்து நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு, கோலஜன் உற்பத்தியை சப்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது எல்லாமே பூசணிக்காயில் தான் இருக்குது. மேலும் சருமத்தினுடைய இளமையான தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு பூசணிக்காய் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சருமத்தில் அந்த கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது ரத்த ஓட்டம் சீரான அளவில் சருமத்தில் பாய ஆரம்பிக்கும். இதனால் நம்மளுடைய சருமம் சுருக்கங்கள் இல்லாமல் இளமையான ஒரு தோற்றம் பெறும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் இது எதுவுமே நம்மளுடைய சருமத்தில் இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் அத்தனையும் வெளியேற்றிக் கொள்வதற்கெல்லாம் பூசணிக்காய் ஹெல்ப் பண்ணும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். பூசணிக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து மற்றும் ஃப்ரீபயாட்டிக் கண்டென்ட் குடல் இயக்கத்தை சீராக வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதன் மூலமாக செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவி பண்ணி மலச்சிக்கல்
மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த செரிமானத்தை எப்போதுமே நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ பூசணிக்காயில் நார் சத்து இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிமையாக செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் தேங்கி விடாமல் ப்ரோபயோட்டிக் கண்டென்ட் காரணமாக குடல்களிலிருந்து அந்த கழிவுகள் எளிமையான முறையில் வெளியேற்றப்படும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, அஜீரணம் தொடர்பான பிரச்சனை, அப்புறம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வயிற்று உப்புசம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பூசணிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து பூசணிக்காய் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமான மருத்துவமனைகளை பெறக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.